ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு அரை ஸ்பூன் சீரகம், அப்புறம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக இது கூடவே 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கடற்பாசி, 2-3 ஏலக்காய், அடுத்ததாக 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இது கூட நல்லா ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி 2மா சேர்த்து ஒரு கைப்பிடி இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தனி மிளகாய் தூள். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விடணுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் மசாலாலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மசாலாவோட கலந்து விட்டுடலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன்.
இப்போ பாருங்கள், நான் தண்ணி சேர்க்கும்போது வீடியோ எடுக்கலை. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு திரும்பவும் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மூடி போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி மேலே விசில் வச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் கரெக்டாக, அதாவது 15 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. அடுத்ததாக ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.